நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். உங்களிடையே சண்டை சச்சரவுகள் வேண்டாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, செபலோன் நப்தலி என்கிற இந்த இரண்டு ஊர்களின் பெயர்களும் முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் இடம்பெறுகிறது. அசிரியர்களால் இந்த நகரங்கள் கைப்பற்றப்பட்டு அங்கிருந்த மக்கள் எல்லோரும் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இயேசு தனது பணியை முதலில் இந்த செபலோன் நப்தலி பகுதியில் தொடங்குகிறார். இதன் வழியாக பழைய ஏற்பாட்டினுடைய வாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். காரிருளில் நடந்து வந்த மக்கள், செபலோன் நப்தலி இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெரும் துயரிலும் வேதனையிலும் இருளிலும் கலக்கத்திலும் அச்சத்திலும் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒளியாக வாழ்வாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அதையே இன்றைய நாளின் நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம் மனமாற்றத்திற்கான அழைப்பை நமக்கு தருகிறது. 5 செயல்பாடுகளிலிருந்து நமக்கு மனமாற்றம் அவசியம். முதலாவது, பாவத்திலிருந்து நமக்கு மனமாற்றம் வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை நமக்கு வேண்டும். மூன்றாவது, நாம் புது படைப்பாக வாழ அழைப்பு தருகிறது இன்றைய நாளின் நற்செய்தி. பிறகு தீமையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டிய அழைப்பை தருகிறது. இறுதியாக திருமுழுக்கு பெற்று நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ வாழ்வு, சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும். ஆண்டவருடைய பணியானது இவ்வாறு துவங்குகிறது. விண்ணரசு பற்றிய நற்செய்தியை அவர் பறைசாற்றும் போது, நோய் நொடிகளை எல்லாம் அவர் குணப்படுத்தும் போது அவர் சொல்லுவது மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இப்படியாக தன் பணியை தொடங்குகிற போது நாமும் மனம் மாற அழைக்கப்படுகிறோம். எதிலிருந்து? பாவத்திலிருந்து மனம் மாற அழைக்கப்படுகிறோம். திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை சொல்லுகிறது, எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு வேண்டும். பாவத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும் என்றால் நாம் மனம் மாறி ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறது இந்த இறைவார்த்தை. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கலாத்தியருக்கு எழுதிய திருமடல் 2வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை, எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கின்றேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே இவர் ஒப்பு கொடுத்தார். சகோதரனே, சகோதரியே, நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறவராக நமது ஆண்டவர் இருக்கிறார். அவரே நமக்காக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். அவராலேயே நாம் வாழ்கிறோம். இது பவுலடியாருடைய அனுபவம். இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இந்த உணர்வு நிலை நமக்குள் வரும்போது கிறிஸ்துவின் மீது முழுமையான நாம் நம்பிக்கை கொண்டிருப்போம், அவரை ஏற்றுக்கொள்வோம். அத்தகைய மனமாற்றம் நமக்குள் வர வேண்டும். இரண்டாவது. மூன்றாவதாக, புது படைப்பாக வாழ்வதற்கான அழைப்பை தருகிறது இன்றைய நாளின் இறைவார்த்தை. புது படைப்பாக வாழ
நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். மனமாற்றம் என்பது புதுப்படைப்பாக வாழ்வதற்கான மனமாற்றம். 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமடல் 5வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை, எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதியதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. யார் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறாரோ அவர் புதியதாய் படைக்கப்பட்டவராயிருக்கிறார். அவரிடத்தில் இருந்த பழையன கழிகின்றது. பழைய வருத்தங்கள், பழைய வேதனைகள், பழைய துன்பங்கள், பழைய கலக்கங்கள், பழைய கஷ்டங்கள், அழுகை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி உன்னை புது படைப்பாக மாற்றுகிறார். உனக்குள் மனம் மாற்றம் வேண்டும். புது படைப்பாக நீ மாற வேண்டும் என்றால், கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு அந்த புது படைப்பை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் நீ மனம் மாற வேண்டும். சகோதரனே, சகோதரியே, அதனால்தான் இன்றைய நாடினுடைய 2ஆம் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள், உங்களிடையே சண்டை சச்சரவுகள் வேண்டாம். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று உங்களுக்குள்ளேயே பிளவுகள், சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் வேண்டாம். இறைவார்த்தை தெளிவாகவே சொல்லுகிறது, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் பெயராலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினாலேயே நாம் ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாறுகிறோம் என்று அழகாக உரைக்கிறது அந்த இறைவார்த்தை. சகோதரனே, சகோதரி, 4வதாக தீமையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். தீமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். பல்வேறு தீமைகளினால் நாம் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நமக்குள் இருக்கிற குடிப்பழக்கம், போதை பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள், இப்படிப்பட்ட பல்வேறு தீமைகளினால் நம் வாழ்க்கை பாவக்கரை படிந்த ஒரு வாழ்க்கையாக மாறியிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமடலில் 5வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை சொல்லுகிறது, எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். உனக்குள்ள என்ன தீமை இருக்கிறது? கோபமா, பொறாமையா, மனஸ்தாபங்களா, மன வருத்தங்களா, மனநோகங்களா, என்னென்ன தீமைகள் உனக்குள் இருக்கிறதோ எல்லா தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உன்னை பரிசுத்தமாக்குவார். அத்தகைய மனமாற்றத்திற்கான அழைப்பாக இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை அமைந்திருக்கிறது. பிறகு 5வதாக திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ சாட்சிய வாழ்வு வாழுங்கள். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 38வது இறைவார்த்தை, அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். அற்புதமான இறைவார்த்தை. நீங்கள் மனம் மாறுங்கள், உங்களுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியினுடைய கொடையை பெற்று அவருடைய சாட்சியாக நீங்கள் வாழ்வீர்கள். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் தான். இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் தான், திருமுழுக்கினால் அபிஷேகம் செய்யப்பட்டு முத்திரை செய்யப்பட்டிருக்கிறவன் தான். ஆனால் கிறிஸ்துவினுடைய சாட்சியாக நீ இருக்கிறாயா? உனக்குள் மனமாற்றங்கள் இருக்கிறதா? நன்மைகளை செய்வதற்கான ஆர்வம் உனக்குள் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அற்புதமான ஒரு கதை, அதோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு அரசன் ஒரு கனவு காண்கிறான். இறந்த பிறகு அவன் சொர்க்கம் போகிறான். அங்கு அவர் ஒரு பெரிய மாளிகையை கண்டு திகைத்து போய், இந்த மாளிகை யாருடையது, இந்த மாளிகை யாருடையது என்று சொல்லி அங்கிருந்த ஒரு தூதரிடத்தில் கேட்கிறான். அதற்கு அந்த தூதர் சொன்னாராம், இந்த மாளிகை அரசனுடைய வேலைக்காரனுடையது. அரசனுடைய வேலைக்காரனுடைய பெயரை சொல்லி இந்த மாளிகையானது அரசனுடைய வேலைக்காரனுடைய மாளிகை என்று சொல்கிறான். உடனே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்படியா, என் வேலைக்காரனுக்கு இத்தனை பெரிய மாளிகை என்றால் நிச்சயமாக எனக்கு
இதைவிட பெரிய மாளிகையாகத்தான் இருக்கும். எங்கே என்னுடைய மாளிகையை காட்டுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி ஆர்வத்தோடு கேட்கிறான். அப்பொழுது அந்த தூதர், அதோ தூரத்தில் தெரிகிறதே, அதுதான் உன்னுடைய மாளிகை. திரும்பி பார்க்கிறான். அந்த இடத்திலே ஒரு சிறிய குடிசை இருக்கிறது. ஒரு குடிசையை காட்டி, இதுதான் உன்னுடைய வீடு, இதுதான் உன்னுடைய சொத்து என்று சொன்ன உடனே அவன் கொதித்து போய், வேலைக்காரனை விட எனக்கு இவ்வளவு சிறியதா என்று கோபப்படுகிறான். அப்பொழுது அந்த தூதர் சொன்னாராம், இதுவே நீ செய்த நன்மை என்று சொல்லி, உன்னிடத்தில் இருந்ததை நீ பகிர்ந்து கொண்டது இதுதான் என்று சொன்னாராம் அந்த தூதர். சகோதரனே, சகோதரியே, SMS-ஐயும் வாட்ஸ்அப்பையும் இன்றைக்கு நீ ஷேர் செய்கிறாய். இது உண்மைதான். இன்றைக்கு SMS-ஐயும் வாட்ஸ்அப்பையும் நீ ஷேர் செய்து கொண்டிருக்கிறாய். அது போதாது. உன் வாழ்க்கையில் நீ இன்னும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் உன் நன்மைகளை ஷேர் செய். உன் நன்மைகளை நீ பகிர்ந்து கொள். அதுதான் நமக்குள் இன்று தேவையான மனமாற்றம். அந்த மனமாற்றத்திற்காக இறைவனிடத்திலே ஜெபிப்போம். ஆமீன். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.